Hello everyone, Assalamualaikum. Welcome back to our channel, Vicky Sisters. அந்த சமையல் போடா சதுப்பல். சூப்பர். இன்னைக்கு மிக்கி சிஸ்டர்ஸ்ல ஒரு டிஃபரெண்டான ரெசிபி தான் வந்திருக்கும். எஸ் ஆஃப் கோர்ஸ் எனக்கு பிடிச்ச ரெசிபி கூட சொல்லலாம். பிடிச்சது வந்து இன்னும் ரொம்ப நாளா நாங்க செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ரெசிபி இது. எஸ் ஆஃப் கோர்ஸ். என்னது நீ? ஒயிட் சாஸ் பாஸ்தா. எஸ் ஆஃப் கோர்ஸ் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆல்ரெடி நாங்க செஞ்சிருக்கோம். சரி நம்ம சேனல்லையும் அதை ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு செஞ்சிடலாம். இது வந்து குக்கிங்கே தெரியாதவங்க ஒரு பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். அந்த அளவு ஒரு அவ்வளோ ஈஸி, அவ்வளோ டேஸ்டி. ஆஃப் கோர்ஸ். இப்போ வந்து டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யறதுக்கு ஒரு கடாயை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து இப்போ இதில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சிருக்க ஒரு பீஸ் ஆஃப் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வந்து இதில் பட்டர் இல்லாமல் ஆயில் போட்டுக்கலாமான்னு கேட்டால் ஆயில் போட்டுக்கலாம். பட் பட்டர் வந்து மோர் ப்ரிஃபரபிள். ஆமாம், ஏன்னா அதுதான் வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதே. பட்டர் ஆர் கீ வேணால் போட்டுக்கலாம், இல்லை ரெண்டுமே இல்லைன்னா ஆயில் போட்டுக்கலாம். பட் பட்டர் வந்து நாங்கள் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டர் வந்து அடி பிடிக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆன உடனே பால் ஊற்றிக்கலாம். ஒரு பாதி பேக்கெட் அளவுக்கு பால் இதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கெட்டியாயிடும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், கெட்டியாயிடும். தான் அந்த ஒயிட் சாஸ். ஆமாம், நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கதான் அந்த ஒயிட் சாஸு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை வந்து இதில் சேர்த்துடலாம். ஓகே, இப்போ பாஸ்தாவை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது அப்படியே திக்கன் ஆகும். இன்னும் நல்லா திக்கன் க்ரீமியாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க விருப்பம். நான் வந்து இன்னைக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அந்த பாலை வந்து திக்கன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்துருக்கேன் நீ. இப்போ நம்ம வந்துட்டு காட்ஸோட கிரியேஷன்ட்டு பற்றி நம்ம யோசிச்சா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு அளவே இல்லை, அப்படிதான் சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா? ஃப்ரூட்ஸில் ஒரு ஆப்பிள்னா அதுல ஒரு கிரீன் ஆப்பிள், அதுல ஒரு ரெட் ஆப்பிள், அதுல ஒரு பேபி ஆப்பிள், அதுல ஒரு ஊட்டி ஆப்பிள், அதுல ஒரு காஷ்மீர் ஆப்பிள். இந்த மாதிரி இந்த ஒரு ஆப்பிள்ன்றதுக்குள்ள எவ்வளவு ஒரு இது வருது பாருங்க. அது ஒன்னொன்னு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. ஒரு டேஸ்ட் ஒன்னொன்னு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது ஒண்ணு. பனானாலுமே அதுல ரெட் பனானா, கிரீன் பனானா, ஏலக்கி, அப்புறம் இன்னும் அந்த கற்பூரவல்லி, நேந்திரம், அப்புறம் மஞ்சள் வாழைப்பழம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டைப்ஸ் இருக்கு. அது ஒன்றுத்துக்கும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது எல்லாமே பார்த்தோன்னா நீ என்ன சொல்றது, மூலம் சரி பண்றதுக்காகட்டும், இந்த மாதிரி கேன்சர்லேருந்து நிறைய இதுக்கு பனானாஸ்லேயே இது இருக்கு, ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதை பார்த்தா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. பனானால இவ்வளோ டைப் இருக்கா, அது இவ்வளோத்துக்கு இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது கெயினும் கூட பண்ணலாம். ஆமா, நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம்னா கான்ஸ்டிபேஷனுக்கு, வெயிட் கெயினுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பனானா சாப்பிட்டா சளி பிடிக்கும் அதெல்லாம் சொல்றாங்களே, பட் அது கிடையாது. பட் இப்போ சயின்டிஃபிக்கலா பீடியாட்ரிஷியன்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா சளிலாம் பிடிக்காது, நம்ம தாராளமாக தரலாம் சொல்றாங்க. அது யோர் விஷ். ஆனால் நாங்கள் இப்போ பேச வந்தது என்னன்னா காட்ஸ் கிரியேஷனை பற்றி தான். அதை ஒன்று யோசிச்சு பார்த்தாலே நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் தான் அது. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் தேவை கிடையாது, மெடிசன் தேவை கிடையாது, எதுவுமே தேவை இருக்காது. பிகாஸ் நம்மளுக்கு வந்து நேச்சுரலாகவே எல்லா எல்லா நோய்க்குமே மருந்து வந்துட்டு நேச்சுரலாகவே இருக்கு. தெரியதான் மாட்டேங்குது, தெரியாததுதான் விஷயமே. எனிவே நம்மளுக்கு அதெல்லாமே நம்மளுக்கு காட் கொடுத்த கிஃப்ட்னு தான் சொல்லணும். மேக்ஸிமம் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து சர்வே பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைலை நம்ம வந்துட்டு சர்வே வாங்கணும்னா அந்த ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் பில்லாம் நமக்கு வந்து கம்மியாகும். என்ன சொல்றேன், இதான் என்னுடைய தாட். அதுதான் ஆக்சுவலி மேக்ஸிமம் நம்மளோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. இப்போ கூட ரீசெண்டாக
கூலி படத்துடைய இதில் வந்து சும்மா ஒரு ஷார்ட் மாதிரி பார்த்துருந்தேன் நான். கூலி படத்துடைய ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு இது ரஜினிகாந்த் சார் சொல்லியிருக்க மாதிரி. அது என்னன்னா, நம்ம உடம்ப வந்து நம்ம தண்டிக்கலைன்னா நம்ம உடம்பு நம்மளை தண்டிச்சிடும். அது சின்ன ஷார்ட் மாதிரி பார்த்துருந்தேங்க. தண்டிக்கலை மீன்ஸ் இப்போ நம்ம உடம்ப நம்ம வந்து வருத்திக்கணும். இப்போ எப்படி வருத்திக்கிறது மீன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது, நடக்கிறது, இந்த மாதிரி நம்ம காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது, இதெல்லாமே நமக்கு நல்ல வழி தானே. ஆமா ஆமா, அதுக்கு பட்னியா கடந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட்னியா இருந்தா ஒல்லியாடுவோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து நம்மளுடைய உடம்ப வந்து வருத்திக்கணும் மீன்ஸ் காலையில சீக்கிரமா எந்திரிச்சிக்கணும், நைட்டு சீக்கிரமா தூங்கணும், மொபைல் ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மி பண்ணிக்கணும். அந்த இந்த மாதிரி நம்ம வந்து வருத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது. இல்லை நம்ம உடம்பு ஃப்ரீயா விட்டுட்டோம்னா அது வந்து நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். பட் இட்ஸ் ஆப்வியஸ்லி அது ட்ரூ தான். அதை வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு காலகட்டத்தில் யாருமே அதை எடுத்துக்கிறது ரொம்ப லேஸ் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வேலை வேலை வேலைன்னு இருக்கனால நம்மளுடைய உடம்ப நமக்கு கவனிக்க நேரம் இல்லாமல் இருக்குது. பட் நம்ம கவனிச்சு தான் ஆகணும். யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ் ஃபர்ஸ்ட். த்ரூ நேச்சர் திங்ஸ் வச்சு நம்ம எல்லாம் இப்போ சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு இதுக்கு மெடிசன்ஸ் நேச்சராகவே இருக்கு. அது தெரிஞ்சுட்டு நம்ம அதை கரெக்டாக அப்படி நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம ப்ரிவென்ஷனாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை வந்து மேக்ஸிமம் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். முடியாத பட்சத்து தான் ஹாஸ்பிட்டல்லாம் மேக்ஸிமம் ஒரு சின்ன அதெல்லாம் கியூர் ஆகிடும் கண்டிப்பாக. ஓகே, நீங்களும் ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுவோம். சூப்பர். இப்போ இந்த பாஸ்தா வந்து பார்த்துடலாமா? ஓகே, நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம். ஓகே, இந்த பாஸ்தா வந்து நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர் and oregano, and then cheese slice வந்து எடுத்துக்கலாம். ஹீரோ ஆஃப் த டிஷ். ஆமா, இந்த சீஸ் ஸ்லைஸ் எடுத்து இதில் சேர்த்துடலாம். வாவ், அக்கவே எப்படி இருக்கே, மார்க் போட்டுடலாம். இப்போ சீஸ் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இதோட நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த டாபிக் நாங்கள் அதாவது நேச்சராக நம்ம லைஃப் ஸ்டைலை கொண்டு போகணுன்றதை பற்றி பேசும்போது அதை டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் என்னடா இவளுங்களே நேச்சர் ஹெல்தின்னு சொல்லிட்டு பாஸ்தா செய்கிறாளுங்களே, மேகி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட வேண்டாம். அது வந்து ஒன்ஸ் இன் அ வைல் தானே. இப்போ வந்து ஒரு 10 டே, ஒரு 10க்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். ஆல்ரெடி நாங்கள் அதை சொல்லியிருப்போம். ஸோ நாங்கள் அகெயின் ரிப்பீட் பண்ணுறோம். 10க்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி மேகியோ மைதாவில் செஞ்ச டிஷ்ஷஸோ இந்த பாஸ்தா எல்லாமே நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் வந்து தப்பு கிடையாது தான். நீங்களும் ரேண்டமாக எப்பயாவது ஒரு டேஸ்ட்டுன்னு ஒன்று வேணும்ல. ஆமாம், ஆனால் நம்ம இதை சேர்த்துக்கலாம் எப்பயாச்சும், தப்பு இல்லை. அது குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணணும் நல்லது. இப்போ இதை நாங்கள் தான் சாப்பிடுவோம், குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது செஞ்சு கொடுப்போம். அஃப்கோர்ஸ். ஓகே, பாஸ்தா ரெடி, சாப்பிட்டு பார்த்துலாமா? ஓகே, ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. சாப்பிட்டு பார்த்துலாமா இனிமே? ஓகே, யம்மியா இருக்கு பார்க்க. ஆமாம், ஸ்மெல் கூட. ஆக்சுவலாக இது முன்னாடி ஒரு தடவை செஞ்சுருக்கோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பாரு. வேக வேகமா எனக்கு தரது பார்த்தா இந்த மாதிரி செய்ய மாட்டியே. நல்லா சூடாக இருக்கு. ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன். எல்லாமே கரெக்டாக இருக்கு. பட் எனக்கு சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஓ ஓகே, உனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. சாப்பிட்டு பார்த்துருவோம். பட் த ஃப்ளேவர், டேஸ்ட், ஸ்மெல் எல்லாமே வேற லெவல். அற்புதம் அற்புதம். ஓகேவா? கம்மியாக தான் இருக்கு. உப்பு கம்மி தான், கொஞ்சம் கம்மியாக இருக்கு. தேவைப்பட்டவங்க சேர்த்துக்கலாம்ப்பா. பட் திஸ் இஸ் ரியலி ரியலி ஆசம், அமேசிங்காக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அண்டில் தென் பை பை ஃப்ரம்
மிக்கி சிஸ்டர்ஸ் டாடா பாய்.